முப்பிடாதி அழகை போல உலகில் யாரும் அட்டகாளி அழகை போல அட்டகாளி அழகை போல ஆவணியில் யாரும் நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் பிறந்த 8 பெண் குழந்தைகள் அழகை போல ஆமா நம்ம காளியம்மா இருக்காள. சரி, காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்லை. இந்த அழகை போல உலகத்துல யாராவது இப்படி இருக்காங்களா? மாரியம்மா அழகை போல மாநிலத்திலே யாரும் இல்லை. கிரைண்டர் ஓடின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு வாயில. 3 லிட்டர் கிரைண்டர். அவன் நினைப்பான் நான் வந்து உட்கார்ந்தது ஒரு தப்பா. என்னை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு தானே சொல்லி உட்கார்ந்துருக்கேன். எனக்கு 100 ரூபா தந்தான். அப்படியா? 100 ரூபா தந்துட்டு அண்ணாச்சி நீ அப்பா பெருமையா ஏதாவது சொல்லுங்க. சரி, உங்களுக்கு நான் பைசா தந்துகிட்டே போயிருக்கேன்னு சொல்லுதான். அதான் 100 ரூபா கொடுத்தீங்களா தம்பி? எனக்கு மட்டும் தரல. அதுவும் இந்த முன்னாலே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் காதுல கேட்கணும். என்னை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க. அவங்க அக்கா சித்தி சித்தப்பா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்களாம். அப்படியாடி? எல்லாரும் மத்தியில என்ன கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க. சரி தம்பி, நல்ல தம்பி. இந்த கரகாட்டக்காரன் படத்துல செந்தில் கொடுப்பார்ல, ஓடியே போயிட்டான். அப்படி காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்லை. யாரும் இல்ல. அப்படி அட்டகாளி அழகை போல இந்த அகிலத்திலே யாரும் இல்லை. யாரும் இல்ல, யாரும் இல்ல. அப்படி நாகலோக பட்டணத்திலே அக்கா தங்க 8 பேரும் அளவுடனே இருக்க ஆதிவெள்ளை கைலாசத்திலே என்ன ஆண்டவன் சிவபெருமான் ஆமா அம்மை பார்வதா தேவி இடத்திலே ஏ பார்வதி அம்மா ஏ தாயி, உன்னை விட அழகு பெண்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொன்னார். உன்னை விட அழகான பெண்கள் உலகத்திலே யாரும் கிடையாது. உடனே அம்மை பார்வதா தேவிக்கு சந்தோஷமா தாங்க முடியல. அழகா இருக்குன்னு சொன்னா சந்தோஷம் வரதானே செய்யும். அம்மா அப்படி இந்த வடக்கு கொண்ட வாசலிலே பூ முடித்து பொட்டு வைத்து பெருமாள் தங்கை பார்வதியாக சரி சிரித்த நல்ல முகமாக அப்படியே இருக்கிற வடக்கு கொண்ட வாசலிலே அம்பிகை பார்வதி சிரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி அந்த நல்ல வேளையிலே என்னாச்சு? அந்த நாரதர் மாமுனிவர் வந்தார். ஆமா, உடைய நாரதர் வந்துட்டு என்ன கேட்காரு? ஏ பாட்டி, ஏ பேரப்பிள்ளா, ஏ பேரன் வாங்க, பேரப்பிள்ளை. உடனே இந்த நாரதர் கேட்காரு, என்ன? ஏ பாட்டி, என்னத்துக்கு பல்ல காமிச்சிட்டு கிடக்க? ஏ பேரப்பிள்ளா, என்ன? ஏ பேரப்பிள்ளா சொல்லு, என்ன விவரம்னு கேக்கியா? என்னன்னு சொல்லு கேப்போம். நான் எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எதுக்கு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க தாத்தா பகவான் பரமசிவம் இருக்காருல்ல, சரி, பாரிலுள்ள மக்களுக்கு பகவான் படியளக்க போகும்போது சரி என்னை விட அழகான பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டேன். சரி, என் முகத்தை பாருங்க, குறுகுறுன்னு பாரு. என்ன தோணுது என் முகத்தை பார்த்தா? இழுச்ச வயன்னு தோணுது. என்னை விட அழகான பெண்கள் சரி ஈரேழு உலகத்திலே இல்லைன்னு உங்க தாத்தா பகவான் சொன்னாரு. சரி, அதை நினைச்ச உடனே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏ பாட்டி, என்ன பேரப்பிள்ளா? தாத்தா உண்ட அப்படியே சொன்னாரு. அப்படித்தான் சொன்னாரு. புழுவனி பகவான் உண்ட புளி விட்டாரு. இவர்கிட்ட புழு இருக்கு. ஏ பாட்டி, என்ன? தாத்தா உன்னை நல்ல ஏமாத்திட்டாரு பாட்டி. என்ன பேரப்பிள்ளா சொல்லுத? உன்னை விட அழகு பெண்கள் இந்த அகிலத்துல யாரும் இல்லைன்னா சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாரு தாத்தா. அப்படி என்று ஆறுதர் மாமுனிவர் ஆறுதர் சரி அம்மை பார்வதா தேவிடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்கிற? ஆதி வெள்ளை கைலாசத்தே, ஆதி வெள்ளை கைலாசத்தே பார்வதியா இடமதியா நாரதரும் மாமுனியும் பாட்டி பார்வதியா என்னுடைய வார்த்தைக்கு உன்னை விட அழகு பெண்கள் நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி அழகுடனே இருக்காளே. மாமுனியும் ஈஸ்வரி
கையாலிடமாதில பாட்டி பார்வதியா மாரியம்மா அழகை போல கலியுகத்தில் யாரும் இல்ல மாரியம்மா அழகை போல மாநிலத்தில் யாரும் இல்ல முப்பிடாதி அழகை போல உலகில் யாரும் இல்ல அட்டகாளி அழகை போல அட்டகாளி போல ஆவணிகள் யாரும் இல்ல அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே கைலாசமலை அம்மா ஆதிவர சக்தி இடத்திலே சொன்னார். அங்க இருந்து வரும்போது இப்படி சரி பாட்டி பார்வதி இந்த நாகலோக பட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய சரி நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் அட்டகால் 8 பேர்களும் அளவுடனே இருக்கிறார்கள். பின்னால் வாங்க. இந்த காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்லை உயிர் குற்றால குடியிருப்புல இருக்காளே அம்மா காளியம்மா காளியம்மா இந்த காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்லை யாருமே கிடையாது. மாரியம்மா அழகை போல மாநிலத்திலே யாரும் இல்லை. அடேங்கப்பா பாட்டி தாத்தா ஒன்றை ஏமாத்திட்டு போயிட்டாரு. தாத்தா ஏமாத்திட்டாரா? ஆமா. என்னாச்சு? நீதான் அழகா இருக்குன்னு சொல்லி தாத்தா போய் சொல்லிட்டாரு ஒன்றை. ஆமா ஸ்பீக்கர் குறைஞ்சிட்டு. ஆமா குடத்தை கொஞ்சம் உடைங்க. ஹலோ சரி. அப்படி நாரதர் மாமுனிவரானவர் ஆமா பார்வதா தேவி இடத்திலே சொன்ன பொழுது அம்மை பார்வதா தேவி ஆதிவெள்ளி கைலாசத்துல எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் அம்பிகையா பார்வதியா மது வைக்காமல் திருமாலங்கை பார்வதியா அழுது கொண்டு இருக்கால வடக்கு கோட்டை வாசலில் வடக்கு கோட்டை வாசலில் வந்தால் பார்வதியா வடக்கு கோட்டை வாசலில மந்தல் பார்வதியா ஆண்டவனின் கோபம் கொண்டு ஆதிபர சக்தியமா தலைவேதி கோலமாக வடக்கு கோட்டை வாசலில அம்பிகைய பார்வதியா முத்து முத்தா கண்ணீரைத்தான் முகம் எல்லாம் அடிக்கிறாள் கவளம் போல கண்ணீரை கவளம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் வடிக்குள்ளாள் அப்படி ஆதிவள்ளி கைலாசத்திலே என்னாச்சு? அம்மை பார்வதா தேவியானவள் வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தா. சரி. தலைவிரி எல்லாம் தலை பூவெல்லாம் அத்தி எரிஞ்சா. பூவை தூக்கி எரிதா? ஆமா. ஒரு சுமங்கலி பெண் தலையை விரிச்சு போட்டுட்டு வீட்டு வாசல்ல நிக்கலாமா? இருந்தா என்னத்துக்கு ஆகும்? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஆமா. தலையை விரிச்சு போட்டுட்டு முதல்ல இருக்கவே கூடாது. பெண்கள் பூ முடித்து தலையை நல்லா கெட்டணும். நல்லா இப்ப மும்பையில எல்லாம் போய் பாருங்க, பாம்பேல என்ன எல்லாம் தலையை விரிச்சு போட்டுட்டு தான் இது. அந்த தலையை விரிச்சு போடுறதுக்கு 5000 ரூபாய் செலவு. பியூட்டி பார்லர் போய் அதை செய்யணும். நீங்க எல்லாம் பியூட்டி பார்லர் போயிருக்கீங்களா? ஒரு நேரம் போயிருக்கேன். சரி. அப்படி அம்மை பார்வதா தேவியானவள் பூவை எடுத்து போட்டா பொட்டு அழிச்சா அழுக்கு புடவையோடு. சரி. அப்படியே முத்து முத்தா கண்ணீரை வடிச்சிட்டு வடக்கு கோட்டை வாசல்ல காலை நீட்டி உட்கார்ந்துட்டா. பெண்களுக்கு தான் அழகுன்னா சொல்லண்டாமே. ஆமா. லேசா நினைச்சா போதும் அழுவ ஆறா வரும்.
அழுது எந்த காரியத்தினாலும் சாதிச்சிருவாங்க. ஓஹோ ஆமா சரி. அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்ன வீட்டுக்காரு வேலைக்கு போறாருன்னு சொன்னா சரி அந்த அம்மா அந்த வீட்டுக்காரைய எந்த திசையை நோக்கி போயிருக்காரோ ஆமா இந்த அம்மா அந்த திசையை நோக்கி கால் நீட்டி இருக்க மாட்டாளாம். வீட்டுக்காரு வேலைக்கு போன திசையை நோக்கி வீட்டுக்காரமா கால் நீட்ட மாட்டாங்க. ஆமா நான் இப்ப எனக்கு வில்லு பாட்டுக்கு வந்திருக்கேன். சரி என் மனைவி உங்க அம்மா இங்க பார்த்து காலை நீட்டவே மாட்டான். என்னத்துக்கு எனக்கு எப்படி மதிப்பு கொடுப்பாங்க உனக்கு தெரியுமே? தெரியுமில்ல, நல்லாவே தெரியுமில்ல. என்ன நக்கலா சிரிக்கா? நினைச்சேன் சிரிச்சேன். இப்ப வடக்க பார்த்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி அந்த அம்மா வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டாங்க. ஐயா வடக்க பார்த்து காலை நீட்ட மாட்டாங்க. இப்ப தெக்க பார்த்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன தெக்க பார்த்து இந்த அம்மா கால் நீட்ட மாட்டா. சரி கிழக்க பார்த்து போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா கிழக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. ஐயா நாட்டாமை கோயிலுக்கு வரும்படி உங்களை தேடுகின்றார்கள். வந்துட்டாவோ சரி. இப்படி மேக்க பார்த்து போயிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? அந்த அம்மா மேக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. ஓ மாப்பிள்ளை மேக்க போனா மேக்க பார்த்து காலை நீட்ட மாட்டாங்க. ஆமா சரி. அந்த காலத்துல அப்படி எல்லாம் மரியாதை கொடுத்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. மாப்பிள்ளை நட்டமா நின்னா மனைவி உட்கார மாட்டாங்க. ஆமா மாமனார் அங்க இருந்து வந்தா மருமகளுக்கு கை கால்லாம் அப்படி நடக்குமா? எப்படி நடுங்கும்? இப்படி இங்க பாருங்க. ஏப்பா நடுக்கம் ஓவரா இருக்க. எப்படி நடக்குது பத்தியலா? அந்த காலத்துல நடிக்கிறதுக்கு இப்படிடா இப்படி அவன் பிடிச்சு கீழே எடுத்து போட்டுருவான். இப்படி பாப்போம். அம்மா கையை நசுக்கிடுவான் அவன். அப்படி அம்மை பார்வதா தேவியானவள் வடக்கு கொட்ட வாசலிலே வந்த மந்தை என் மேல உருண்டாம்னா அவ்வளவுதானா? ஆமா சரி. ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து முத்து முத்தாய் கண்ணீரை முகமெல்லாம் அடிக்கிறார். ஆமா. உடனே ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து விட்டு சரி கைலேங்கிரி மலைக்கு வருகிறார். பொழுதுமே ஆண்டவன் சிவபெருமான் படியிழந்து விட்டு கைலேங்கிரி மலைக்கு வருகிறான்னு சொன்னா என்ன அம்மை பார்வதா தேவியானவள் பாத பூஜையானது செய்வாளாம். ஓ பாத பூஜை செய்வா பார்வதி. ஆமா சரி. வந்து நிக்காரு பகவானுக்கு பாத பூஜை செய்ய ஆள் வரல. ஏன்னு கேட்கல யார் எடுத்து பார்க்கல. ஆமா. உடனே பார்த்தார் சிவபெருமான். ஆமா. இவன் மூஞ்செல்லாம் வடிச்சுக்கிட்டு சரி கண்ணீர் சொரு சொருன்னு வடியுது. பூ வைக்காம பொட்டு வைக்காம காலை நீட்டிக்கிட்டு அலங்கோலமா இருக்கா பார்வதி. அழகரி கோலமா இருக்கா. சரி. உடனே பார்த்தார் சிவபெருமான். என்ன ஏ பார்வதி என்ன நான் பகவான் படி அளந்துட்டு வந்து நிக்கேன். சரி. எனக்கு இன்னும் நீ பாத பூஜை செய்யலையே, எதுக்கு இப்படி இருக்க, என்ன விவரம்? நீங்க படியளக்க போனது இருக்கட்டும். சரி. வந்தது இருக்கட்டும். சரி. நான் எதுக்கு இப்படி இருக்கேன்னு கேட்கலா? எதுக்கு? என் தலைய பாருங்க. என்ன முடி முன்னாலதான் இல்ல பின்னால இருக்கு பாருடா. பின்னால இருக்கா? இருக்கா? மாமியால் மருமோளு சண்டை போட்டியலாமா? மாமியாளுக்கு மருமகளுக்கும் எல்லாம் சண்டை இல்ல. பிற என்னத்துக்கு இப்படி இருக்க? நான் எதுக்கு இப்படி இருக்கேன்னு தெரியுமா? எதுக்கு இப்படி இருக்க? எல்லாம் உங்களாலதான் பகவானே. என்ன? நீங்க படியளக்க போகும்போது என்ன சொன்னீங்க? என்ன சொல்லிட்டு போனேன்? என்னை விட அழகான பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏ ஆமா பார்வதி, உன்னை விட அழகு பெண்கள் இந்த அகில உலகத்தில யாரும் இல்லைன்னு சொன்னேனே. அந்த இடத்துலதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க பகவானே. தப்பு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணே? பொய் சொல்லிட்டீங்க நீங்க. நான் பொய் சொல்லல. என்ன பொய் தான் சொல்றீங்க? அப்படியா? நீங்க என்னை விட அழகான பெண்கள் இல்லைன்னு சொன்னீங்க. சரி. ஆனா நம்ம நாரதர் பேரப்பிள்ளைங்க வந்தாரு. ஓ அவன் வந்திருக்கானா? கைலாசத்துக்கு வந்தாரு. சரி. வந்து நான் எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. சரி. நான் நீங்க சொன்னதை சொன்னேன். சரி. என்னை விட அழகான பெண்கள் தாத்தா இல்லைன்னு சொன்னாரு. அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சரி. உடனே நாரதர் சொன்னாரு. சரி பாட்டி, உங்களை தாத்தா பகவான் ஏமாத்திட்டாரு. சரி. உங்களை விட அழகான பெண்கள் நாகலோகம் எனும் பட்டணத்தில் சரி காளியம்மா முப்படாது என்று அட்டகாளி 8 பேர்கள் இருப்பதாக சொல்றான். அப்படியா சொன்னா? நாரதர் சொன்னதை நான் காதுல கேட்டேன். சரி. நீங்க போய் தான் சொல்லிட்டீங்க, நம்பிட்டேன். என் பார்வதி என்ன? நான் நீ அழகா இல்லைன்னு சொன்னா சரி உன் மனசு வருத்தப்படும். ஆமா. நீ வருத்தப்பட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க பகவானே. என்ன? கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாது. சரி. நீங்க என்கிட்ட எதுக்கு போய் சொன்னீங்க? அதாவது பார்வதி, நாகலோகத்துல காளியம்மா முப்படாது என்னை விட அழகா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னீங்க? உன் மனசு வருத்தப்படுமேன்னு நான் அப்படி சொன்னேன். என்னத்த வருத்தப்பட்டு என்னத்த எதுக்கு இப்படி சிரிக்காங்க?
துவான அடிக்கி வச்சிருக்கீங்க. அப்படி இந்த ஆதிவள்ளி கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமான் பாதிபரா சக்தி இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்லுங்க. அடியம்மா பார்வதியா, அடியம்மா பார்வதியா, என்னுடைய வார்த்தைக்கு நாகலோக பாட்டே நாக மூடி ராஜனுக்கும் நாக கண்ணி பெண்பாடியோ அம்பியாய காளையம்மா அழகுடான இருக்காள மாறி மாறி பிறந்தவாள அம்பிகாய மாரியம்மா மங்களமா இருக்காள அட்டகாளி எட்டுவியாரோ அட்டகாளி எட்டுவியாரோ அழகுடனே இருக்காள வந்த சிவபேரமா ஆதி சக்தி இடமாதில அடி அம்மா பார்வதிய மனவருத்தம் கொள்ளாத என்று சொல்லி ஈஸ்வரனோ இன்பமுடன் சொல்லுதார அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதிசக்தி யாது சொல்வார் கைலாசத்திலே ஆதிபரா சக்தி இடத்திலே சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஏ பார்வதி, என்ன பகவானே, என்ன பகவானே, பட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடானவளுக்கும் என்னாச்சு? அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்க கொஞ்சம் பிரிச்சு போடுங்க. அதாவது சரி, இந்த நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடானவளுக்கும் ஆமா 8 பெண் குழந்தையானது இருக்கிறது. ஓ 8 பெண் குழந்தை. குற்றாலம் குடியிருப்பை காத்து வராளே அம்மா காளியம்மா. ஓஹோ காளி, காளியம்மா. சரி, மாரியம்மா. மாரி 3 முகம் கொண்ட முப்படாதி அம்மா. ஆமா. துர்க்கை அம்மா. சரி. சந்தன மாரியம்மா. சந்தன மாரி. தங்கை அம்மா. முத்தாரம்மா. அப்படி அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருக்கிறார்கள். ஓஹோ. அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்லும் பொழுது சரி அதிபரா சக்தியானவள் சொல்கிறார். என்னம்மா? ஆண்டவா பரம்பொருளே, என்ன நான் இப்ப உடனே அட்டகாலி 8 பேரை பார்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும். ஆமா, இந்த அழகை நான் உடனே பார்க்கணும். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓடியே வேணாம், ஓடியே வேறுவான். சரி, நமக்கு டீ வாங்க போறான் நம்ம மர்மம் அது. அப்படியா? சரிதானே. சரி தம்பி, டீயோட வாடை. ஆமா. அப்படி அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே இருக்கின்றார்கள். மேலக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரவும். மேலக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியாளர் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்படி அட்டகாலி 8 பேர்களும் அழகுடனே உடனே நான் பார்க்கணும். சரி. அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே அம்மை பார்வதா தேவியானவள் சொல்லும் போது ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்னதாயி? அடே பார்வதி, என்ன என்னாலலாம் போய் அழைச்சிட்டு வர முடியாது. ஏன்? என்னால அங்க போக முடியாது. உங்களால முடியாதுன்னா ஏன்னு சொன்னா என்ன? அங்கு நாகங்கள் வசிக்கக்கூடிய இடம். யார் பம்பு? யார் பம்பு? பாம்பு பொங்க பாய போகுது. இவன் காத்துக்களை போகுது. இவன் காத்துக்களை போகுது. பாம்பு காது எவ்வளவு பெரிய காது பாரு. ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். அசராத பாச்சி. அடியே பார்வதி, என்ன தம்பிய மாதிரி தில்லா இருக்கணும். என்ன தம்பி? எதையும் தாங்கு இதயம். சரி. ஆமா. டவுசர் எப்படி போட்டுருக்க மத்தியா? மாடல்ல என்னடே பேஷன். அப்ப நாகலோக பட்டணத்திலே நாகங்கள் வசித்து வருகிறது. சரி, என்னால போய் அழைச்சிட்டு வர முடியாது. முடியாது முடியாது. வேணா உன் அண்ணனை போய் அழைச்சிட்டு வர சொல்லு. உங்க அண்ணன் எங்க இருக்காரு? அதுக்கும் தம்பி பதில் வச்சிருக்கான்.
என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி சரி தம்பி டான் டான்னு பதில் சொல்லுவாப்ல. உங்க பேர் என்ன பெரும்போது அதை கேளுங்க. அவன் டான் டான் தான் கசமுத்து இசைக்கு முத்தா என்ன தம்பி பேரை சொல்லணும் அப்பதானே தெரியும். சரி என்ன தம்பி அப்படி உங்கள் அண்ணன் கோபால கண்ணனை அழைத்து வந்து நீ அட்டகால 8 பேர்களை அழைக்க சொல்லு. சரி அப்படி என்று சொல்லும் பொழுது பார்வதா தேவி அண்ணன் கோபால கண்ணனை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா அழைக்கிறாள்? அண்ணன் நன்னே ஐயா தானானே ஐயா தானானே அண்ணன் நன்னே ஐயா தானானே பள்ளி கொண்ட அந்த அச்சுதாரே ஐயா வாழும் ஐயா பார்க்கடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட அந்த பச்சை மாலே ஐயா வாழும் ஐயோ ஐயா ஆதிலிங்கம் ஐயா ஜோதிலிங்கம் ஐயா ஜோதிலிங்கம் அந்த அயோத்தியை அவர் ஆண்டலிங்கம் ஐயா துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா ஐயா தூயவரே ஐயா வாழும் ஐயோ மார்பழகா ஐயா கோசலையா ஐயா பெற்ற பாலா ஐயா பெற்ற பாலா ஐயா கோதண்டமே ஐயா வாழும் ஐயோ வந்தாச்சு 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 ஐயா முத்து நல்ல ஐயா குடை பிடித்து ஐயா குடை பிடித்து ஐயா முகில் வண்ணோ ஐயா வாரும் ஐயோ ஐயா சங்கு சக்கர ஐயா பேரழகா ஐயா பேரழகா ஐயா அச்சுதரே ஐயா வாரும் ஐயோ பேரழகா ஐயா இட்ட நாமோ ஐயா 27 ஐயா 27 நீர் தொட்ட நாமோ ஐயா 96